கதை கேட்காது. நான் நிறைய வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்காது. சொல்லி எல்லாம் டிஎம் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா, எதுக்கு பயப்படாதீங்க ப்ரோ நாங்க இருக்கோம் அப்படிங்க. என்னையா பண்ணுவீங்க ப்ரோ? நீ எனக்கு கொடுக்க சப்போர்ட் வந்து நான் அதை அவமதிக்க விரும்பல. அது நீ என்னால அங்க இருந்து உன்னால பேச மட்டும்தான் ப்ரோ முடியும். அதை நீ புரிஞ்சுக்க. உன்னால இறங்கி எதுவுமே பண்ண முடியாது. அதே இறங்கி எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் நானும் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா, அதனாலதான் எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா, இதுல வந்து பயத்தை தாண்டின ஒரு ரீசன் இருக்கு. பயமும் ஒரு காரணம் தான். ஆனா அதை சர்ப்ளஸ் பண்ற அளவுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு என்கிட்ட. நான் அதை வச்சே முட்டு கொடுத்துப்பேன். எனக்கு பயம் வந்து தேவையில்லை. இப்பதான் ஆக்சுவலா முட்டுதான். ஏன்னா நீங்க வந்து நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். கண்டென்ட் கிரியேஷன்ல நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் வந்து கெட்ட வார்த்தைகளை மேனிபுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது நான் யூஸ் பண்ணும்போது தெரியல. தென் பேக் டு பேக் நான் வீடியோஸ் எல்லாம் என் வீடியோஸ் நான் திரும்ப பார்க்கும்போது எனக்கே தெரியுது, ஓ இவனுங்க வந்து நம்ம பேசின விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதை சீரியஸா எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா கெட்ட வார்த்தைகள். நான் சரியான விஷயத்த கொஞ்சம் தவறா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அதிகமா கெட்ட வார்த்தைகள் எந்த இடத்துல வந்து உங்களோட உணர்ச்சிகளை தூண்டுதோ அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து எடுத்திருக்கேன். மேல நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ நார்மல் பர்சனா நான் போட்டே இருந்தேன்னா என்னை தூக்கி கிழிச்சிருவாங்க. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.